Hi guys, welcome to Quick Throw, a man of my words. ஸோ இன்றைக்கி என்ன வீடியோட வந்திருக்கீங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம வீடியோஸ் எடிட் பண்ணும்போது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சில டைமில் நமக்கு ஒரு சில வீடியோஸ் வந்து பார்த்தீங்கன்னா மோஷன்லெஸ்ஸாக அப்படியே இருந்துக்கிட்டே இருக்கும், எதுவுமே நடந்திருக்காது. அந்த மாதிரி மோஷன்லெஸ்ஸாக இருக்க பாட்டை மட்டும் நம்ம என்ன பண்ணணும்னு நினைப்போம்னா கட் பண்ணி எடுக்கணும்னு நினைப்போம். அதை நீங்கள் வீடியோ எடிட்டில் யூஸ் பண்ணும்போது நீங்கள் நிறைய நேரம் பார்த்து கட் பண்ண வேண்டியது இருக்கும். ஆனால் அதெல்லாம் நீங்கள் கஷ்டப்படாமல் வெறும் 10 செகண்ட்ஸில் நீங்கள் செய்யலாம் அப்படின்னு நினச்சிங்கன்னா எப்படி இருக்கும்? ஓகே, அதுதான் எப்படி நம்ம பண்ணுறது அப்படின்றத நீங்கள் நம்ம வீடியோவில் பார்க்க போகிறோம். ஓகே கைஸ், அதை பைத்தான் யூஸ் பண்ணி தான் பார்க்க போகிறோம். அண்ட் முக்கியமாக வந்து பார்த்தீங்கன்னா ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ் தெரிஞ்சிருக்கோமான்னு கேட்டிங்கன்னா தெரிஞ்சிருக்க வேண்டிய அவசியமே கிடையாது. ஜஸ்ட் பைத்தானை மட்டும் இன்ஸ்டால் பண்ணிக்கோங்க. வீடியோ ஃபைல் இருக்கோ அந்த ஃபோல்டருக்கு போயிட்டு ரைட் கிளிக் பண்ணி ஓப்பன் டெர்மினல் கொடுங்க. இல்லைனா டாப்பில் கிளிக் பண்ணி சிஎம்டின்னு டைப் பண்ணி என்டர் டைப் பண்ணுங்கள். நான் இங்கே ரைட் கிளிக் பண்ணி ஓப்பன் டெர்மினல் கொடுத்துக்கிறேன், இல்லைனா நீங்கள் சிஎம்டி யூஸ் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் முக்கியமாக நீங்கள் கொடுக்க வேண்டிய கமாண்ட் என்னென்னு பார்த்தீங்கன்னா பிப் இன்ஸ்டால் ஆட்டோ எடிட்டர்னு கொடுத்து நீங்கள் என்டர் டைப் பண்ணிங்கன்னா உங்களுக்கு போதும். உங்களுக்கு வந்து இது இன்ஸ்டால் ஆகிடும். நான் வந்து பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி இன்ஸ்டால் பண்ணி வச்சுருக்கேன். ஸோ அதனால எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா ரெக்யர்மெண்ட் ஆல்ரெடி சாட்டிஸ்ஃபைட் அப்படின்றது வந்துருச்சு. ஓகே, இப்போ எப்படி அதை பண்ணுறதுன்றதை பார்ப்போம். ஃபர்ஸ்ட் நீங்கள் என்ன பண்ணால் ஆட்டோ எடிட்டரை கால் பண்ணிக்கணும். ஆட்டோ எடிட்டர்னு கால் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் அது பக்கத்தில் வந்து உங்களோட ஃபைல் நேம் கொடுத்துக்கோங்க. நான் எந்த ஃபைல் எடிட் பண்ண போகிறோம் அந்த ஃபைலை நேம் கொடுக்கணும். நான் கொடுக்க வேண்டிய ch.2mp4 அந்த ஃபைல் நேம் தரேன். ch2.mp4ன்ற ஃபைல் நேம் கொடுத்துட்டேன். மோஷன்லெஸ் கிளிப்லாம் கட் பண்ணி எடுக்கணும். அதுக்கான கமாண்ட் என்னென்னு பார்த்தீங்கன்னா -edit மோஷன் கொடுத்துட்டு கோலன் வச்சுக்கோங்க. த்ரெஷ்ஹோல்டு ஈக்குவல் டு 0.02. இந்த 0.02ன்றது பார்த்தீங்கன்னா 2% மோஷன்லெஸ். அதாவது ஒரு ஃப்ரேமுக்கும் இன்னொரு ஃப்ரேமுக்கும் வந்து பார்த்தீங்கன்னா வெறும் 2% தான் இருக்குது டிஃப்ரென்ஸ். அப்படின்னா அந்த கிளிப் என்ன பண்ணிடும்னு பார்த்தீங்கன்னா இது வந்து கட் பண்ணி எடுத்துரும். ஓகேவா கைஸ்? ஸோ உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் இன்க்ரீஸ் பண்ணிக்கணும் அப்படின்னு நினச்சிங்க. எனக்கு வந்து 50% வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கிளிப்பு ஒரு ஃப்ரேம் ரேட்டுக்கு இன்னும் ஃப்ரேம் ரேட்டுக்கு டிஃப்ரென்ஸ் இருந்தாலே இந்த கிளிப் கட் ஆகி வந்துடணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா ஜஸ்ட் 0.02லேருந்து 5க்கு மாற்றிட்டிங்கன்னா 50% ஆகிடும். ஜஸ்ட் 5% 2% பண்ண போகிறீங்க அப்படின்னா 0.5 அப்படின்னு கொடுத்துக்கோங்க கைஸ். ஓகே, கொடுத்துட்டு என்டர் டைப் பண்ணுங்கள். அனலைஸ் ஆகுது. இப்போ வீடியோ கிரியேட் ஆகுது. ஓகே, இப்போ நீங்கள் பார்த்தீங்கனாலே தெரியும் ch2 altered அப்படின்னு சொல்லி ஒரு வீடியோ ஜென்ரேட் இருக்குது. இந்த வீடியோ வந்து பார்த்தீங்கன்னா மோஷன்லெஸ் வீடியோ. ஆல்ரெடி இருந்த வீடியோ பார்த்தீங்கன்னா 42 MB அண்ட் டைம் வந்து பார்த்தீங்கன்னா 10 minutes கிட்ட போயிருக்கு. அண்ட் நம்ம மோஷன்லெஸ்ஸாக கட் பண்ணி வந்தது பார்த்தீங்கன்னா 30 secondsல தான் இருக்குது கைஸ். ஓகே, இப்போ அந்த மெத்தடில் இருக்க ஒரு பெரிய ட்ராபேக் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது வந்து ஆடியோ வந்து கணக்கில் எடுத்துக்கல. ஒரு சில சமயத்தில் நம்ம ஒரே பிக்சரை வச்சுக்கிட்டு ரொம்ப நேரம் பேச வாய்ப்பு இருக்குது. ஒரு 1 minute 2 minutes பேசுவோம். ஸோ அப்போ அங்கேயும் என்ன ஆகிடும்னு பார்த்தீங்கன்னா இது வந்து வீடியோவை கட் பண்ணி எடுக்க வாய்ப்பு இருக்குது. ஸோ அது நடக்கக்கூடாது அப்படின்னு நினச்சிங்கன்னா அதுக்கு ஒரு கமாண்ட் இருக்குது. இந்த கமாண்ட் மூலயமா ஃபர்ஸ்ட் ஆடியோவை செக் பண்ணும். ஆடியோ சைலண்ட்டாக இருக்க இடத்துல அதுக்கப்புறம் உங்களோட வீடியோவை செக் பண்ணும். அந்த வீடியோ வந்து மோஷன்லெஸ்ஸாக இருந்துச்சுன்னா அதை மட்டும் கட் பண்ணி எடுத்துரும். சப்போஸ் உங்கள் மோஷன்லெஸ்ஸாக இருக்க வீடியோ கீழே ஆடியோ ரன் ஆகிட்டுருக்கு அப்படின்னா அதை கட் பண்ணி எடுக்காது கைஸ். ஓகே, நம்ம அதுக்கான கோட் என்னென்னு பார்ப்போம். அகைன் ஆட்டோ எடிட்டர் ch.2mp4 அப்படின்னு உங்களோட ஃபைல் நேம் கொடுத்துக்கோங்க. இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா உங்களோட ஆடியோ அண்ட் வீடியோ ரெண்டுத்தையும் வந்து செக் பண்ணுறதுக்கான கோட். ஆட்டோ எடிட்டர் ch.mp4 நீங்கள் எடிட் பண்ணக்கூடிய வீடியோட ஃபைல் நேம். நெக்ஸ்ட் -edit ஸ்பேஸ் கொடுத்துக்கோங்க. நெக்ஸ்ட்டு டபுள் கோட் கொடுத்துக்கோங்க. ப்ராக்கெட் ஓப்பன் பண்ணி R யூஸ் பண்ணிக்கோங்க. ஆடியோ 0.03னா 3% ஆடியோ வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ஆடியபிளே கிடையாது. அந்தளவுக்கு சைலண்ட்டாக இருக்க ஆடியோஸ்லாம் என்ன பண்ணிவிட்டோம் அது கேன்சல் பண்ணி விட்டுடும். அண்ட் 3%க்கு மேலே நாய்ஸ் அதாவது சவுண்ட் இருக்க வீடியோஸை மட்டும் தான் அது எடுத்துக்கும். நம்ம நார்மலாக பேசுகிறதே வந்து பார்த்தீங்கன்னா அட்லீஸ்ட் 30% 20% வரைக்கும் இருக்கும். இங்கே 3%னா என்னென்னு பார்த்தீங்கன்னா சைலண்ட்டாக இருக்க நாய்ஸஸ் இருக்குல்ல அதுதான் வந்து பார்த்தீங்கன்னா 3%ல் இருக்கும். ஸோ அப்போ நாய்ஸஸ்லாம் வந்து கேன்சல் அவுட் பண்ணிவிடும். அண்ட் மோஷன் இங்கே வந்து பார்த்தீங்கன்னா 6% சொல்லியிருக்காங்க. அதாவது ஃப்ரேம் ரேட்டுக்கு இன்னொரு ஃப்ரேம் ரேட்டுக்கும் 6% அளவுக்கு டிஃப்ரென்ஸ் இருந்துச்சுன்னா அந்த வீடியோவையும் கட் பண்ணிவிடும். அதே சமயத்தில் ஒரு அந்த ஆடியோ வந்து பார்த்தீங்கன்னா 3% கீழே இருக்குது அப்படின்னாலும் என்ன பண்ணிவிடுன்னு பார்த்தீங்கன்னா அந்த வீடியோவை கட் பண்ணிவிடும் கைஸ். நீங்கள் என்டர் கொடுத்தீங்கன்னா அனலைஸ் பண்ணிடுது உங்களுக்கான ஆல்டர்டு வீடியோ வந்து ப்ரொடியூஸ் பண்ணும். சப்போஸ் உங்களுக்கு அது என்ன பேரில் வரணும் அவுட்புட் ஃபைல் அப்படின்னு நீங்கள் முடிவு பண்ணிட்டீங்கன்னா -1 கொடுத்துட்டு உங்களுக்கு என்னன்ற பேரில் உங்களோட எடிட் ஆன ஃபைல் வரணுமோ அந்த பேரை கொடுங்க. எனக்கு ஃபார் எக்ஸாம்பிள் ch2 edited.mp4 அப்படின்னு நான் கொடுத்து இப்போ என்டர் டைப் பண்ணேன்னா எனக்கு அந்த எடிட்டட் ஃபைல் வந்து ch2.edited.mp4ன்ற ஃபைலில் சேவ் ஆகும். முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல நம்ம அவுட்புட் ஃபைல் மென்ஷன் பண்ணல.
டேஷ் ஓ ஸ்பேஸ்ன்னு கொடுத்து அவுட்புட் ஃபைல் நேம் மென்ஷன் பண்ணால் மட்டும் தான் உங்களுக்கு அந்த ஃபைல் நேமில் வரும். அப்படி இல்லைன்னு பார்த்தீங்கன்னா ஃபைலோட நேம் கூட கீழே டேஷ் விட்டு ஆல்டர்ட் அப்படின்னு தான் வரும் கைஸ். ஓகே, இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும் நம்புறேன். நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணுவோம் கைஸ். லவ் யூ கைஸ்.